يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي لا أحدي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت خيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்தனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியம் பெற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் தீனுக்காக வேண்டியே மார்க்கத்திற்காக தன் உயிரையும் தன் பொருளையும் தியாகம் செய்திருக்கக்கூடிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வலிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்யது சாதாத்துமார்கள் கல்வியில் நிறைந்த உஸ்தாதுமார்கள் அன்பு குறித்த நம்ம ஷேகுமார்கள் பாசத்துக்குரிய ஹலீஃபாக்கள் அத்தனை நபர்கள் மீதும் பாக்கியமற்ற இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவற்றமாகுக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாக என்னுடைய வார்த்தைகளை தொடங்குவதற்கு முன்னால் உங்கள் அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய சலாத்தை காணிக்கை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மிக சிறப்புக்குரிய உம்மத்துகளாக நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறார். படைத்தது மட்டுமல்ல, நாட்களிலே மிக சிறந்த ஒரு நன்னாளை அல்லாஹு தஆலா நம்மை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் எவ்வளவு பெரிய முக்கியமான நாள் என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜும்மாவுடைய நாளிலே ஹஜ்ஜுல் ஃபுகரா வ ஈதுல் மசாக்கின், ஏழைகளுக்கு ஹஜ்ஜாகவும் மிஸ்கீன்களுக்கும் ஈது பெருநாளாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்றிணைத்திருக்கிறானே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரு அலா குல்லி ஹால். ஏனென்றால் எத்தனையோ மனிதர்கள் உலகத்தின் பக்கமாக ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு நேரமும் அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலும், அதுவும் பாக்கியமற்ற இந்த ஜும்மா நாளிலே அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தன் திருமறையிலே குறிப்பிட்டு தருகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக வேண்டி
அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் உங்களை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய, நம்மை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய இரட்சகன் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிட்டு தருகிறானே. ஆனால் அந்த பாக்கியம் யாருக்கு தருகிறான்? எல்லோருக்கும் அல்லாஹ் தருகிறானா என்றால், அல்லாஹுடைய அன்பு யாரின் மீது இருக்கிறதோ, அல்லாஹுடைய ரஹமத்து யார் மீது இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த ஜும்மாவுடைய இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் ஈதுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். கனியும் நிறைந்தவர்களை, இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே மிக ஒரு சிறந்த ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் இதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த நேரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தவிர இந்த நேரம் என்று குறிப்பிட்டிருந்தால் மக்கள் ஒன்று கூடி இருப்பார்கள் அந்த நேரத்திலே. ஆனால் அந்த நேரத்தை குறிப்பிடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எதனால் என்றால், நாம் அந்த ஜும்மாவுடைய நாளை நாம் வீணடித்து விடக்கூடாது, வெறிகுறு பயணங்களிலே கழித்து விடக்கூடாது, தூக்கத்திலே கழித்து விடக்கூடாது, உலகத்துடைய ஆசாபாசங்களை மூழ்கிவிடக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த பாக்கியங்களை பெற வேண்டி என்பதற்காக வேண்டி ஒரு சிறப்புக்குரிய ஒரு நேரம் இருக்கிறது என்றாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இந்த நேரம் ஜும்மாவுக்கு முன்னால் இந்த நேரம் இருக்குமா? அல்லாஹ் ஜும்மாவுடைய நேரத்தில் இமாம் மெம்பர்களுக்கும் 2 ஹுத்மாவுக்கு இடையில் இருக்கின்ற அந்த நேரமா, அல்லது ஜும்மா முடிந்தவுடன் இருக்கின்ற அந்த நேரமா, அல்லது அசருக்குள் உண்டான அந்த நேரமா, எந்த நேரம் என்று நாம் தெரிந்திருந்தால் நாம் அந்த நேரத்தை ஒதுக்கி இருப்போம். விவாதத்திற்காக சிரமங்களை கொண்டு மூடப்பட்டுள்ளது. நரகம் என்பது மனோ இச்சைகளை கொண்டு மூடப்பட்டுள்ளது. சிரமங்கள் எடுத்து நடப்பது, நல்ல அமல்களை பேணி நடப்பது, பேணி நடப்பது நமக்கு சோழம் கிடைக்கும். நரகத்தை விட்டு நரக மனோ இச்சைகளை விட்டு நீங்கி இருப்பதுதான் நரகத்தை விட்டு உயிருக்கு மேலான கண்மணி சோழம் கிடைப்பது. சொல்வதற்கு ஏற்றமுள்ள ஒரு விளக்கம். அடுத்து இறைவன் தரும் பதவி சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துக்களையும் மலக்குகளால் பெருமானாருக்கு எடுத்து காமிக்கப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சமர்ப்பிக்கப்படுகின்றன. அப்போது அண்ணலம் அவருடைய உம்மத்தினகாய்க்குள் நாம் சொல்ல போகக்கூடிய ஸலவாத்துக்களை பார்க்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஹயாத்தி ഖൈറുல் லக்கும் வ ஹயாத்தி ഖൈറുல் லக்கும் வ மமாத்தி ഖൈറുல் லக்கும். நான் உங்களோடு சஹாபா பெருமக்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, என் அருமை தோழர்களே, நான் உங்களோடு இருப்பது நன்மைதான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களை, உங்களை விட்டு நான் பிரிந்து இருப்பதும் உங்களுடைய கண்களை விட்டு நான் மறைந்திருப்பதும் அதுவும் உங்களுக்கு சிறந்ததுதான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கூடிய அந்த திரு முகத்தை, அந்த காட்சிகளை கண்டுகொண்ட சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவால் அந்த சஹாபாக்கு நிலைகுலைந்து போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்னான இந்த வார்த்தைகள் நமக்கு சஹாபா பெருமக்களுக்கு அது வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக அமைகிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். நாம் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தையும் பெருமானாருக்கு காமிக்கப்படுகின்ற, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிக்கப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களோடு இருப்பது நன்மைதான், பெருமானார் நம்மோடு இருப்பது நன்மைதான் சஹாபாக்கள் விளங்கினார்கள். காரணம், சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகள், அது மார்க்கத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதாரத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும்
உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று போய் பெருமானார் இடத்தை சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் தருவார்கள், அதற்கு தீர்ப்பு செய்வார்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்த சஹாபா பெருமக்கள் நடைகுணர்ந்து போயிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் அதே போன்றுதான் நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்களால் நாம் பார்க்கவில்லை. சஹாபாக்கள் பார்த்த அந்த கண்கள், அவர்களுடைய சஹாபாக்களுடைய கண்கள் எல்லாம் உயர்ந்து விட்டன. ஒளி சிந்திய பாக்கியம் பெற்று விட்டாக சஹாபா பெருமக்கள். ஆனால் நாமோ பெருமானார் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் செயலாலும் பின்பற்றிய சஹாபாக்களை நாம் பார்க்கவில்லை. சஹாபாக்களை பின்பற்றிய அந்த தாபீன்களை நம்ம பார்க்க முடியவில்லை. ஆனால் நாம் எல்லாம் பார்ப்பது நம்முடைய உஸ்தாதுமாக, நமக்கு கல்விகளை கற்றுத்தந்த உஸ்தாதுமார்கள், நமக்கு நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துகின்ற ஷேகுமார்கள், நம்முடைய ஹலீஃபாக்கள், இவர்களை போன்றவர்களைத்தான் நாம் பார்த்து நாம் நம்முடைய மார்க்கத்தின் பிரகாரம் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துக்களையும் மலக்குகளால் எடுத்து சமரிக்க பெருமானார் முன்னால் வைக்கப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துமாக சொல்லப்படக்கூடிய அந்த ஸலவாத்துக்களை பெருமானார் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு எவ்வளவு சந்தோஷம் பெறுகிறார்கள், எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள். என் உம்மத்தை சேர்ந்தவர் இன்னாருடைய இந்த நாட்டிலே இன்னாருடைய மகன் இன்னார் என் மீது காதல் கொண்டு என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்லக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மத்தியிலே மலக்குகள் எடுத்து காமிக்கின்ற பொழுது பெருமானார் அதை பார்த்தவன், என் உம்மத்தை சேர்ந்த ஒருவன் என் மீது ஸலவாத் சொல்கிறான் என்று பெருமானார் பார்த்து எவ்வளவோ சந்தோஷத்திலும் மகிழ்ச்சிகளிலும் குதூகலத்திலும் பெருமானார் இருப்பார்கள். நமக்கு பதிலாக நாம் பெருமானார் மீது ஸலவாத் ஓதியதன் பலனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு யா அல்லாஹ், என் உம்மத்தை சேர்ந்த ஒருவனை ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாயே, உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் மீது நாம் ஸலவாத் சொல்வதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் சார்பாக அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினர்கள் எடுத்து செய்யப்படுகின்ற பாவங்களையும் தவறுகளையும் குற்றங்களையும் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயங்குகிறார்கள். என் உம்மத்தை சார்ந்தவன் பாவம் செய்து விட்டானா, என் உம்மத்தை சேர்ந்தவன் குற்றம் செய்து விட்டானா, என் உம்மத்தை சேர்ந்தவன் தவறு செய்து விட்டானா என்று மனம் வருந்தியவர்களாக அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ், அல்லாஹ் கிருபையானக்கெல்லாம் கிருபையாளனே, என்னுடைய உம்மத்தை சேர்ந்த இன்னாருடைய மகன் இன்ன ஊரிலிருந்து யா அல்லாஹ் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார் ரப்பே, தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் ரப்பே, குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார் ரப்பே, அவன் அறிந்தும் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார் ரப்பே, யா அல்லாஹ் என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரப்பே என்று என்னை படைத்த இரட்சகனான அல்லாஹ்வே, இன்னாருடைய மகன் இன்னார் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு அவனை பாதுகாத்து அவனை நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் உள்ளவனாக உனக்கு நன்றி உள்ள அடியானாக நீ ஆக்கிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்கள் செய்யப்படக்கூடிய தவறுகளுக்காக வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபியாக இருக்கிறார்கள், நம்முடைய கண்களுக்கு தான் மறைந்திருக்கிறார். தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரிலே ரவுலா ஷரீஃபிலே பெருமானார் அவர்கள் அடங்கி இருந்தாலும் கூட அவர் ஹயாத்துன் நபியாக அவர்களுடைய
பேச்சு மூச்சு அத்தனையும் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி என் உம்மத்தியா 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 உம்மத்தி என்று இந்த உலகத்தில் வந்து அது எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்களோ அத்தனை நபிமார்களை காட்டிலும் நமது நாயகம்தான் யா உம்மத்தி என்று இந்த உம்மத்துமார்கள் மீது வருத்தப்படக்கூடியவர்களாக யா உம்மத்துமாருக்கு என்ன நிலைமை ஆகிவிட்டது என்று அங்கலாய்க்கக்கூடிய ஒரு திருத்தூதர் சத்திய போதகான் சன்மார்க்க தொண்டு அண்ணலம் எம் பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆகையினால் தான் இன்றைய பாக்கியம் பற்றி இந்த நன்னாளிலே இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நாம் பெருமானார் மீது அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக பெருமானார் மீது அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா தன் திருமறையிலே இறைவன் கோடிட்டு காட்டினான். நான் ஆரம்பத்திலேயே வாசித்த அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி காட்டுகிறேன். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்கள், எத்தனை மலக்குமார்களுக்கெல்லாம் உயர்வான மலக்காக இருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குகள் இருக்கிறார்களோ அத்தனை மலக்குகளும் அவள் வேலை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்றால் அருள் புரிகிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹும் பெருமானார் மீது ரஹ்மத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஸலவாத்து சொல்வது என்றால் ரஹ்மத்தை செய்து கொண்டிருக்கிறான், அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நானும் என் உம்மத்துமார்களே, என் அடியார்களே, என் அடியார்களே, ரசூலுடைய உம்மத்துமார்களே, என்னுடைய அடியார்களே, நானும் என் மலக்குகளும் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டு விசுவாசிகளே, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று உள்ளத்தின் ஆழமாக பதித்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த மூல மந்திரத்தை நாவிலே சொல்லியிருக்கக்கூடிய மோமின்களே, இஸ்லாமியர்களே, நீங்கள் சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அந்த திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று சலாம் சொல்லுங்கள். பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே இறைவன் கோடிட்டு காட்டுகிறான் என்றான். நாம் எந்த அளவுக்கு நாம் பெருமானார் மீது நாம் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று. அன்பு குறித்தானவர்களே, என் இஸ்லாமிய பெரியோர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களே, பெருமானார் மீது நாம் எந்த அளவுக்கு ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பெருமானாரை நாம் எந்த அளவுக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று உள்ளத்தில் கை வைத்து நாம் பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திலே திருத்துதலாக அனுப்பாவிட்டால், படைக்காவிட்டால், லவுலாக்க லமா ஹலக்துல் அஃலாக், நாயகமே நீங்கள் இல்லை என்றால் வானம் ஏது, பூமி ஏது, சந்திரன் ஏது, எல்லாமே உலகத்திலே இருக்கின்ற அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எல்லாம் கிடைத்தது உங்களால் தான், உங்களை படைக்க வேண்டாம், எதையுமே படைத்திருக்க மாட்டேன் என்று எந்த நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானோ ஹதீஸே குதைஸிலே, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் மீது அருள் புரிகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மலக்குகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? எல்லா உம்மத்துமார்களை காட்டிலும் சிறந்த உம்மத்தாக இருக்கிறோம் என்றால் பெருமானார் மீது நாம் ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ளச்சத்தோடு, இஹ்லாஸோடு, தூய்மையான எண்ணத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் முன்னால் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் எப்படி நம் முன்னால் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறானோ, இதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருக்கிறார்கள், நம்மோடு இருக்கிறார்கள், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து இஹ்லாஸான முறையில் அமையுமா, ஆனால் தூய்மையான முறையிலே
பெருமானார் சொல்லக்கூடிய செலவாத் அமையுமேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் கல்பு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்புகளுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலும் நினைவிலும் காட்சி அளிக்கக்கூடியவர்களாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக இருப்பார்கள். ஏன் அந்த பெருமானாரை நாம் பார்க்க வேண்டாமா? சஹாபாக்கள், இந்த சஹாபாக்கள் பெருமானாரை இந்த உலகத்திலே பார்த்து மகிழ்ந்தார்களோ, அதே சஹாபாக்களை போன்று நாம் அந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் நாம் பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவு ஷஃபாஅத் நமக்கு கிடைக்க வேண்டாமா? இந்த உலகத்தில் நாம் எதை செய்திருந்தாலும் கூட நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய லிகா தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த பிரியமும் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த செயல்முறையும் தான் அல்லாஹுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரும், அல்லாஹுடைய ரஹ்மத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு குறித்தானவர்களே, ஏதோ இந்த உலகத்திலே பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ உண்டோம், உடுத்தினோம், கழித்தோம் என்று போய்விடாமல் நாம் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மன்னரை, நம்முடைய வீடு போ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இருப்பிடங்கள் நம்மை விட்டு நகர்த்துகின்றன, வெளியேற்றுகின்றன. ஆனா சுடுகாடோ இடுகாடோ கபிரிஸ்தானோ நம்மை பார்த்து அல்லாஹ்வின் அடியானே வாரும் வாரும் என்று நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கபூர் வெளிச்சமுள்ள கபராக ஆக வேண்டாமா? நம்முடைய கபூர் ஒளிமயமான கபராக ஆக வேண்டாமா? நம்முடைய கபர் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற கபராக இருக்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ நிறைந்த அந்த கபராக நம்முடைய கபர் இருக்க வேண்டாமா என்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் வார்த்தை எடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் பெருமானார் மீது எந்த அளவுக்கு ஸலவாத்துகள் சொன்னார்களோ, அதில் நாம் அந்த அளவுக்கு நாம் ஸலவாத் சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு பெருமானார் மீது ஒரு ஸலவாத்தையாவது சொல்லிக் கொண்டிருப்பமே, ஆனால் அல்லாஹுடைய அன்பு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அந்த அருள் நிறைந்த பாசம் நிறைந்த அண்ணலம் எம் பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள்பார்வை நமக்கு கிடைக்கும் என்பதை நான் இந்நன்னேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, நம்ம எல்லாம் நம்முடைய கபரிலே கொண்டு போய் வைத்ததுக்கு பின்னால், நம்முடைய கபரிலே வைத்ததுக்கு பின்னால் நம்முடைய நிலைமை என்னாகும் என்று சொல்ல முடியாது. ஆக நான் இந்த உலகத்திலே ஏதோ வந்தோம், இருந்தோம், கழித்தோம் என்று இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே அல்லாஹு ஜல்லஷா மனிதனை உயர்ந்த ஒரு வணக்கத்திற்காக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினால் வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும், அல்லாஹ்வை நாம் பார்க்கக்கூடிய நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும், நம்மை படைத்த இரட்சகனான அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய செயல்களை பார்க்கிறான், நம்முடைய ருக்குவை பார்க்கிறான், நம்முடைய சுஜூதை பார்க்கிறான், நம்முடைய நிலையை பார்க்கிறான். நாம் சஜிதாவில் இருக்கின்ற பொழுது நம்முடைய சஜிதாவின் நிலைகளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் வழங்க வேண்டும். ஏதோ குனிந்தோம், ஏதோ நிமிர்ந்தோம் என்று இல்லாமல் நாம் அல்லாஹ்வுக்காண்டி வழங்க வேண்டிய இந்த சமுதாயம் இஸ்லாமிய பெருமக்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் செல்கள் மூலமாக நாம் எல்லாம் அந்த நன்மைகளை நாம் தொலைத்து விட்டோம், நாம் எல்லாம் செல்லாமல் ஆக்கிவிட்டோம். முடியவே சஹாபா பெருமக்கள் எப்படி தொழுதார்கள், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உருவாக்கினார்கள். சொன்னார்களே, சல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுதேனோ அப்படி தொழுகுங்கள் என்ற அந்த தொழுகையுடைய வழிமுறையை கற்றுக் கொடுத்த காரணத்தினால் தானே சஹாபாக்களுடைய தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக, ரூஹானியத்துடைய தொழுகையாக இருந்தது. அதே தொழுகையை தானே நாமும் தொழுக வேண்டும்.
அந்த தொழுகையை கற்றுத்தருவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது நமக்கு முன்னால் இல்லை, சஹாபாக்கள் இல்லை, சஹாபாக்கள் பின்பற்றிய தாபியீன்கள் இல்லை. ஆனால் நல்லவர்கள் இருக்கிறார்கள், வலிமாக இருக்கிறார்கள், இறைநேச செல்வர்கள் இருக்கிறார்கள், உஸ்தாதுமாக இருக்கிறார்கள், ஹலீஃபாக்கள் இருக்கிறார்கள், நம்முடைய ஷேகுமாக இருக்கிறார்கள். நமக்கு சொல்லித் தருவதற்கு எப்படி தொழுக வேண்டும் என்ற வழிமுறையை நாம் ஷேகுமார்கள் மூலமாக, ஹலீஃபாக்கள் மூலமாக, கல்வி நிறைந்த உஸ்தாதுமாக பாடங்களிலே சொல்லித் தருகிறார்களே, தரிசுகளை இருந்து கற்றுக் கொடுத்தார்களே. நாம் எதை கற்றிருக்கிறோம்? எதை உஸ்தாதுமாக மண்டியிட்டோமே? 7 ஆண்டுகள், இன்னும் அதிகமான ஆண்டுகள் எல்லாம் நாம் பெருமானா நம்முடைய உஸ்தாமாக மண்டியிட்டு கற்றிருக்கிறோமே. அவர்கள் எப்படி தொழுகையை கற்று தந்தார்கள்? நம்முடைய உஸ்தாமாக எப்படி தொழுதார்கள், எப்படி தொழுதிருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி தொழுகையை பெருமானா கற்றுக் கொடுத்தால் அந்த தொழுகைத்தானே எல்லோரும் கடைபிடித்து வருகிறார். அந்த தொழுகை உள்ளச்சத்தோடு தொழுகக்கூடிய தொழுகையாக எப்படி உஸ்தாதுமார்கள், நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய ஹலீஃபாக்கள், அவர்களெல்லாம் எப்படி பெருமானார் மீது சலவாத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அவளை வலியுறுத்தியிருக்கிறார்களோ அப்படி உன்னதம் நிறைந்த ஒரு சலவாத்துக்களை நாம் போதக்கூடிய பாக்கியம் நிறைந்தவர்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைக்க வேண்டும். அல்லாஹு ஜல்லஷாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த தொழுகையை தொழுது அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரசூலை நம் கண்களால் பார்க்கவில்லையோ, எந்த சஹாபாக்கள் பெருமானாரை பார்த்தார்களோ, எப்படி பெருமானார் சலவாத்து சொன்னார்களோ அதே போன்று நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கண்களை விட்டு மறைந்து இருந்தாலும் கூட நம்ம முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாம் பெருமானார் மீது சலவாத்து சொல்கின்ற பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ரௌதா ஷரீஃபுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதா ஷரீஃபுக்கு முன்னால் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தால், நாம் பணிந்தவர்களாக, நாம் குனிந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக நாம் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா ஷஃபீல் முத்னிபீன் என்ற சலவாத்துக்களை சலாம் சொல்லி அதற்கு பின்னால் பெருமானார் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் என்ற போன்ற இது போன்ற ஸலவாத்துக்களை சொல்லக்கூடிய பாக்கியம் நிறைந்த மக்களாக அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அல்வரிவானாக. யா அல்லாஹ் உன்னுடைய கஅபாவாம் உலகத்தின் மையப்பகுதியாக இருக்கிற காபாவை தெரிவித்து யா அல்லாஹ் காணக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் இந்த ஜும்மாவில் வந்திருக்க அத்தனை நபர்களுக்கும் யா அல்லாஹ் வாழையடி வாழையாக நீ தந்தபடிவாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தபடிவாயாக. யா அல்லாஹ் இன்னும் யா அல்லாஹ் உன் காபாவை பார்த்து யா அல்லாஹ் கேட்கப்படக்கூடிய துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடியவரை அந்த காபாவுக்கு யா அல்லாஹ் வந்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை, உமரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல குர்ஆன் வசனங்களை எல்லாம் நீ இறக்கி வைத்தாயோ அந்த இடத்திலிருந்து குர்ஆன் வசனம் ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நிறைவாக தந்து விரிவாக. யார் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யாமல் எங்களுக்கு மூர்த்தியை தந்து விடாது ரப்பே. அந்த இடத்திலிருந்து குர்ஆன் ஓதாமல் எங்களுக்கு யா அல்லாஹ் மூர்த்தியை தந்து விடாது ரப்பே. உன் ஹபீபாகிய எங்களின் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு வேறான கண்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயிர் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹயாத்துல் நபியாக இருக்கக்கூடிய ரௌதாவுக்கு நாங்கள் சென்று நாங்கள் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் நிறைவாக எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யாமல் எங்களுக்கு உலகத்தில் மூத்தை கொடுத்து விடாது ரப்பே. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதா செய்வோம் என்று நாங்கள் ஜியாரத்து செய்து துவாவையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலேயே நாங்கள் பெற்றுக்கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய கபருடைய வாழ்க்கை சிறப்புக்குரிய வாழ்க்கையாக, எங்களுடைய கபருடைய வாழ்க்கை நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ் மறுமையிலே யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளால் யா அல்லாஹ் ஹவுதுல் கௌதர் என்ற தலாகத்தை நீரை வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியம் பெற்று நன் மக்களாக யா லிவாஉல் ஹம்து என்ற கொடியின் கீழ் குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நிறைவாக நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலும் எந்த இடங்களில் அவர்கள் அமர்கிறார்களோ
எந்த இடங்களெல்லாம் வலம் வருகிறார்களோ அவர்கள் சேர்ந்து எங்கள் உஸ்தாத்மார்கள், எங்கள் ஷேகுமார்கள், எங்கள் ஹைஃபாக்களோடு சேர்ந்து யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் பெருமானா எங்கெல்லாம் வலம் வருகிறார்களோ அவர்கள் சேர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை தந்து யா அல்லாஹ் இந்த உலகத்தில் கடைசியாக யா அல்லாஹ் எந்த ஆண்டு எங்களுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று இருக்கிறதோ யா அல்லாஹ் அந்த ஆண்டு உன் காபாவுக்கு வந்து ஹஜ்ஜு செய்து விட்டு உம்ரா செய்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து சலான் சொல்லி அவர் துவாவையும் ஷஃபாத்தி வாஜிபா பெற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த இரு கண்களால் நாங்கள் நேரடியாக பார்த்து அவங்களை பார்த்து கொண்டே யா அல்லாஹ் யா அல்லாஹ் நூறு வாங்கக்கூடிய அந்த திருமுகத்தை பார்த்து கொண்டே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை உச்சரித்தவர்களாக யா அல்லாஹ் எங்களுக்கு நவதா ஷரீஃபிலே மரணத்தை கொடுத்து ஜன்னத்துல் பக்கீயிலே யா அல்லாஹ் பாக்கி மட்டும் அந்த ஜன்னத்துல் பக்கீயிலே அல்லாஹ் அடக்கமாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் ஒய்வாக என்று யா அல்லாஹ் உன்னிடத்தில் யா அல்லாஹ் அடக்கத்தோடு யா அல்லாஹ் உன்னிடத்தில் பணிவோடு யா அல்லாஹ் இந்த துஆக்களை நான் உன்னிடத்தில் சமீபத்தவனாக யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கொண்டு யா அல்லாஹ் உன் அன்பு எங்களுக்கு தந்தவாயாக என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவை அமைந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய அருளும் தந்து இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தையும் தந்து ஜன்னத்துல் பக்கீ அடக்கமாகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் தந்துள்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.